கட்டெல்லாம் எடுத்தேன்னா எனக்கு அந்த பாடி ரோல் சுத்தமாக உள்ள வந்து தெரியாது. 80 கிலோமீட்டர் நான் வந்து லேன் சேஞ்ச் பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம ஸ்கார்பியோ NZ8L தான் வந்து ஓட்டி பார்க்க போகிறோம். இந்த வெஹிக்கிளோட ஃபீல், டிரைவ் குவாலிட்டி எப்படி இருக்குது அதை பற்றி எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரில் என்னென்ன கம்ஃபர்ட் இருக்குன்னு நான் வந்து காமிச்சேன். டிரைவர் சீட் கம்ஃபர்ட், நம்மளுக்கு இங்கே ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி உள்ள ஏறி வந்து உட்காந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்குன்னு சொல்லி வந்து பார்த்துருவோம். இம்பார்ட்டன்டான ஒரு ஃபீச்சர் நான் வந்து சொல்கிறேன். லம்பர் சப்போர்ட் அட்ஜஸ்ட் இந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்லி ப்ரீமியம் கார்ஸில் வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் சீட்டில் வந்து பார்க்க முடியும். இந்த இடத்துல எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ள ஏறி உட்காந்து டிரைவ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஜஸ்ட்டு உள்ளே நான் வந்து ஏறி உட்காந்துட்டேன். சீட்டை வந்து என்னோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து வச்சுக்கிறேன். அப்ரைட் பொசிஷன் என்னோட டிரைவிங் ஸ்டைல் வந்து இருக்குது. என்னோட பேனட்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக எனக்கு வந்து தெரியுது. இங்கே என்னென்ன கன்வீனியன்ஸ் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இன்ஜின் சவுண்ட் மட்டும் தான் ஃபீல் ஆகுது, பட் அந்த வைப்ரேஷனோ அந்த ரம்பிள்னஸோ அது எதுவுமே உள்ள வந்து ஃபீல் ஆகல. நல்ல ஒரு ரிஃபைன்ட் இன்ஜின். 2.2 லிட்டர் டீசல் இன்ஜின் தான் நமக்கு கிடைக்குது. 188 PS ஆஃப் பவர், கிட்டத்தட்ட 420 Nm ஆஃப் டார்க் நம்மளுக்கு கிடைக்கும். வெல் டார்க்கியான இன்ஜின் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட நம்ம வந்து 180 to 200 வரைக்கும் டாப் ஸ்பீட் இந்த வெஹிக்கிள் வந்து கிடைக்கும். ஸ்டேரிங் ஃபீல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வெஹிக்கிளுக்கு இருக்க ஸ்டேரிங் மாதிரியே வந்து இல்லை. நல்ல ஒரு லைட்டர் ஃபீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஈஸியாக அந்த வெஹிக்கிள் டிரைவ் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி லைட்டர் ஃபீல் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதுலேயே நம்ம நேவிகேஷன் அதெல்லாமே வந்து பார்த்துக்கலாம். டெஃப் லெவல் நமக்கு இப்போ வந்து காட்டுது. ஜஸ்ட் இந்த நேவிகேஷன் ஸ்க்ரீனுக்குள்ளே போய் என்டர் பண்ணோம்னா என்டர் மேப்ஸ்மே நம்மளுக்கு இதில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். அந்த ஃபோனில் பார்க்குற மாதிரி என்டர் மேப்ஸ்மே வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். லோடாக ஜஸ்ட் டைம் எடுக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இங்கே ஆண்ட்ராய்ட் ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே நம்ம கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் இப்படி ஸ்வைப் பண்ணி எடுத்துக்கலாம். கிளைமேட் கண்ட்ரோல் எல்லாமே இதில் வந்து பண்ணிக்கலாம். டோல் ஜோன் கிளைமேட்டிக் கண்ட்ரோல் ஏசி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கண்ட்ரோலில் நம்மளுக்கு ஸ்பேஸ், கப் ஹோல்டர்ஸ், வயர்லெஸ் சார்ஜஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சீட் கம்ஃபர்ட் தான் வெல் அக்கமடேட்டிவான நல்ல குஷனியான சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடு விசிபிலிட்டியும் சூப்பராக இருக்குது. இந்த இவ்வளோ மேசிவான ORVMஸில் எனக்கு நல்ல விசிபிலிட்டி என்டர் வெஹிக்கிளுமே வந்து தெரியுது. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் வெஹிக்கிளுமே வந்து தெரியுது. இவ்வளோ பெரிய வெஹிக்கிளை டிரைவ் பண்ண ஈஸியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து மஹிந்திரா கொடுத்துருக்காங்க. பழைய ஸ்கார்பியோ நீங்கள் மைண்டில் வச்சு இந்த புது ஸ்கார்பியோல ஏறி உட்காந்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அவங்க வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுரும். அவ்வளோ ஃபீச்சர்ஸ், அவ்வளோ ரிஃபைன்மெண்ட் இது வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது வெஹிக்கிள் ஓட்டும் போது கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்ப்போம். இதில் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, அதுக்கப்புறம் ஆப்பிள் கார்ப்ளே எல்லாம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வெஹிக்கிளில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா என்டர் மேப்ஸ் அண்ட் நேவிகேஷனுக்கு வந்து பார்க்கலாம். GoPro வியூவில் நான் உங்களுக்கு வந்து கன்வீட் பண்ணுறேன். நம்ம வெஹிக்கில் வந்து ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஜஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் என்கிட்ட வந்துருக்கு. 2.2 லிட்டர் டீசல் இன்ஜின். டாப் வேரியன்ட் Z8L தான் நம்மகிட்ட வந்துருக்கு. வெஹிக்கில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஃபுல் ஸ்வைப் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. சீட் பெல்ட்ஸ் வந்து மாட்டிக்கும் சேஃப்டி ரீசனுக்காக. அதுக்கான வார்னிங்கும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து காமிச்சிரும். இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும்போது மட்டும் லைட்டாக அந்த டீசலோட நேச்சர் வந்துருக்கு. அதுக்கப்புறம் வெஹிக்கிள் நின்றுட்டு இருக்கும்போது உங்களுக்கு எந்த ஃபீலுமே உள்ள தெரியாது. ஸ்டேரிங்கில் வைப்ரேஷனோ, கியரில் வைப்ரேஷனோ எதுவுமே வந்து ஃபீல் ஆகாது. நல்ல ஒரு ரிஃபைன்ட் இன்ஜின் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. டிரைவ் மோட்ஸ் வந்து உங்களுக்கு 3 டிரைவ் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜிப், ஜாப் அண்ட் ஜூம் டிரைவ் மோட்ஸ். கிளஸ்டர் சென்சிட்டிவாக இருக்கும். நீங்கள் இப்போ ஜிப் மோட் வந்து போட்டிங்கன்னா கிளஸ்டரில் அந்த தீமெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். இங்கே ஹில் டிசன் கண்ட்ரோல் நமக்கு வந்து கிடைக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் நமக்கு வந்து கிடைக்குது. இங்கே ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப், ஆன் அண்ட் ஆஃப் பட்டன், கீழே LED பேக் லைட்ஸ்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இப்போ கியர் போட்டு வெஹிக்கிள் வந்து மூவ் பண்ணிடுவோம். மேனுவல் டைப் ஹேண்ட் பிரேக் நமக்கு வந்து கிடைக்குது. பண்ணிக்கிறேன். ஸ்டேரிங் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த லோ ஸ்பீட் மேனுவல் ரொம்ப லைட்டாக இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஈஸியாக நான் இவ்வளோ பெரிய வெஹிக்கிளில் இந்த அளவுக்கு லைட்டான ஸ்டேரிங் வீல் நான் வந்து பார்த்ததே இல்லை. நல்ல ஒரு ரெஸ்பான்சிவான ஸ்டேரிங் வீல். இனிஷியல் டார்க் இருக்கிறதுனால வெஹிக்கிள் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 420 Nm டார்க் இந்த வெஹிக்கிள் நமக்கு வந்து கிடைக்குது. அப்படியே அந்த இன்ஜினெல்லாம் அவ்வளோ ரிஃபைன் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் பழைய ஸ்கார்பியோவை மனசில் வச்சு இந்த வெஹிக்கிள் ஓட்டினீங்கன்னா பழைய ஸ்கார்பியோ அப்படியே மறந்துடுங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ இருக்க இந்த புது ஸ்கார்பியோவில் எல்லாத்தையுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இந்த மெனுவில் நேவிகேஷன் நான் எடுத்துகிட்டு டிரைவ் இன்ஃபோ வந்து செட் பண்ணிக்கிறேன் கிளஸ்டரில். இல்லை வெஹிக்கிள் அப்படியே தேர்ட் கீரில் ஈஸியாக புல் பண்ணிட்டு போகுது. இவ்வளோ வெயிட்டான வெஹிக்கிள் வந்து ஈஸியாக புல் பண்ணிட்டு போகுதுன்னா இன்ஜின் அந்தளவுக்கு ரெஸ்பான்சிவாக இருந்தால் தான் முடியும். பிரேக்கெல்லாம் நல்ல பஞ்சியாக ஷார்ப்பராக இருக்குது. என்டையர் திங்குமே எனக்கு வந்து விசிபிள் ஆகுது. பெரிய வண்டி ஓட்டுறங்கிற ஃபீலே எனக்கு வந்து இல்லை. சைடில் இருக்க அந்த மிரர் ஆகட்டும், ஃப்ரண்ட்டில் அந்த பானட் விசிபிலிட்டி ஆகட்டும், எல்லாமே வந்து எனக்கு கிளியராக இருக்குது. ஜஸ்ட் இண்டிகேட்டர் போட்டு நம்ம ஹைவேஸில் வந்து ஏறிடுவோம். நல்லா ரெஸ்பான்சிவாக நீங்கள் ஃப்ளோர் பண்ணிங்கன்னா நல்ல ரெஸ்பான்சிவாக ஸ்பீட் பிக்கப் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. வெஹிக்கிளில் இம்பார்ட்டன்டான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஆன் ஃப்ரேம் ஷாஷில் தான் இன்னும் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரேம் பாடி இது ரெண்டுத்தோட வெயிட்டும் கிட்டத்தட்ட 10% என்னமோ வந்து குறைச்சிருக்காங்க. திங்குமே வந்து ஸ்டிஃபராக வந்து மாற்றிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ரைட் குவாலிட்டி ஆகட்டும், ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி ஆகட்டும் எல்லாமே சூப்பராக வந்துருக்கும்.
சஸ்பென்ஷன் பற்றி பார்க்க போனால் ரொம்ப சாஃப்டர் சைட்லையும் இல்லாமல் ரொம்ப ஸ்டிஃபர் சைட்லையும் இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டான சஸ்பென்ஷன் தான் நம்மளுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து கிடைக்கும். சஸ்பென்ஷனில் ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் வந்து கிடைக்குது, ரியரில் வந்து ஃபைலிங் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து ஃப்ரீக்வன்சி டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணுன்னா ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி அந்த டேம்பிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணும். ஃப்ரீக்வன்சி டிபெண்டன்ட் டேம்பிங் FDD ஃப்ரீக்வன்சி டிபெண்டன்ட் டேம்பிங் சஸ்பென்ஷன் வந்து இந்த வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி அந்த டேம்பிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணும். இதனால உங்களுக்கு ரைட் குவாலிட்டி பாருங்க. நான் இப்போ இந்த கட்டெல்லாம் எடுத்தேன்னா எனக்கு அந்த பாடி ரோல் சுத்தமாக உள்ள வந்து தெரியாது. அந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய வண்டியில் தெரியுற பாடி ரோல் எதுவுமே எனக்கு தெரியாது. ஈஸியாக நீங்கள் வந்து ஓட்டிட்டு வந்து போயிட்டு இருக்கலாம். 80 கிலோமீட்டர் நான் வந்து லேன் சேஞ்ச் பண்ணுறேன். எவ்வளோ ஈஸியாக வந்து இருக்கு பாருங்க. ஒரு பெரிய வெஹிக்கிளில் ஓட்டுறோங்கிற ஃபீலே இல்லை. அந்த டீசல் இன்ஜின் கூட அந்த நேச்சர் தான் இருக்க வழியே அந்த வைப்ரேஷன் அந்த ரம்பிள்னஸ் அது எதுவுமே வந்து இதில் வந்து ஃபீல் ஆகல. ஜஸ்ட் ஒரு நல்ல வெயிட் அடிஷனும் இருக்குது ஸ்டேரிங்கில். நீங்கள் ஸ்பீடு பிக்கப் பண்ண வெயிட் அடிஷன் இருக்குது. பிரேக் நல்லா பஞ்சராக இருக்குது. லைட்டாக டச் பண்ணாவே ஈஸியாக அந்த வெஹிக்கிள் ஸ்டாப் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த வெஹிக்கிளோட ஆக்ஷன்ஸும் இப்போ வந்து குறைஞ்சிருக்கு. பழைய ஸ்கார்பியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் அடிக்கும் போதெல்லாம் கான்ஃபிடென்ட்டே உங்களுக்கு வந்து இருக்காது. இந்த வெஹிக்கிளோட ஆக்ஷன்ஸும் வந்து குறைஞ்சிருக்கு. ஏன்னா சஸ்பென்ஷன் லைட்டாக ஸ்டிஃபாக மாற்றிருக்கனால அந்த ஆக்ஷன் எல்லாமே உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு 4 வீல்லையுமே உங்களுக்கு டிஸ்க் பிரேக் செட்டப் நமக்கு வந்து கிடச்சிரும். ஃப்ரண்ட் டிஸ்க்கு நல்ல ஒரு மேஜிக்கான டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூவில் நான் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். 5th கியர்லேயே நீங்கள் புல் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கலாம். வெஹிக்கிள் வந்து ஒரு 90-100 ஸ்பீட் ஏறிட்டு அது ஆட்டுக்கு போயிட்டு இருக்கு. நீங்கள் இப்போ 100ல் 2000 RPM தான் எனக்கு வந்து வெஹிக்கிள் இருக்குது. அவ்வளோ ஸ்மூத்தான டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து கிடைக்குது. ஸ்டேரிங்